டொரண்டோ தமிழ் சங்கத்தினுடைய அமைப்பாளர்கள் மற்றும் அறிஞர்கள் இன்று இங்கே கலந்துரையாடலில் பங்கு பெற்ற அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. நான் இன்று தெரிவு செய்திருக்கிற மிக முக்கியமான தலையங்கம் தமிழர்தம் பண்பாட்டில் பேச்சுக்கலையும் அதன் உலகமயமான பேச்சு, தமிழருடைய பண்பாட்டை உலகமயப்படுத்துவதில் அதன் அரசியல், பேச்சுக்கலையினுடைய அரசியல். கலையும் கடவுளும் மனிதன் கண்டறிந்த மானிட பண்பாட்டின் மூலங்கள், மனித வாழ்க்கை நெறிமுறைகள், தொடரத்தக்க விழுமியங்கள் எல்லாமே இவ்விரண்டையும் சார்ந்துதான் வளர்ந்திருக்கின்றன. தானிய சேமிப்பும், விலங்கு வளர்ப்பும், வேளாண்மையும், மீன்பிடியும், கைத்தொழிலும் மனிதனின் ஓய்வின் போது கண்டறிந்த கலைகளோடும், கடவுளோடும், தொழில்நுட்பங்களோடும், குடும்ப உருவாக்கங்களோடும் இணைந்து வளர்ந்திருக்கின்றன. உலகின் பல மூலைகளிலும் சிதறி வாழ்ந்த மனித கூட்டங்களின் வரலாறு இதைத்தான் சொல்லிக் கொண்டிருக்கின்றது. மனிதர்கள் கால ஓட்டத்தில் கடவுளையும் கலைகளையும் பிணைத்தார்கள். நாடகம், இசை, ஓவியம், சிற்பம், நாட்டியம் போன்ற பலவும் இவ்வாறு தான் கட்டமைக்கப்பட்டன. உரையாடல்கள், பிரசங்கங்கள், உபன்யாசங்கள், உரைகள் போன்ற ஒலி மைய தொடர்பாடல்கள் கலைகளாக கைமாற்றப்பட்டன. இங்கே நான் ஒரு விஷயத்தை முதல் சொல்ல வேண்டும். இது பேச்சுக்கலை பற்றியதாக இருந்தாலும் ஆய்வரங்குகள் பற்றிய பேச்சை நான் இங்கு தவிர்த்திருக்கிறேன். என்னுடைய வரையறைகள் அதை நான் கவனத்தில் கொள்ளவில்லை என்பதை முதல் உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன். அது ஆய்வரங்குகள் பற்றிய பேச்சுக்கள் மிக வித்தியாசமாக தனியாக கையாளப்பட வேண்டிய தனியான முக்கியத்துவம் உடையவை என்பதை சொல்லி, ஏனைய உரையாடல்கள், பேச்சுக்கள், பிரசங்கங்கள் பற்றியதாக இந்த உரை அமைகிறது. பொதுவாக கல்வியாக நிலைநிறுத்தப்பட்டிருக்கின்றன. இவையெல்லாம் நெறிமுறைகளுக்கு உட்பட்டிருக்கின்றன. சமூக மாறுதல்கள், காலநிலை மாறுதல்களை ஒட்டி இவை வளர்ந்திருக்கின்றன. சமூக மாறுதல்கள் கலைகளின் வடிவங்களையும் நோக்கங்களையும் போக்குகளையுமே மாற்றி அமைத்திருக்கின்றன. கலைகள் உண்மையில் உணர்வு மைய வெளிப்பாடுகளாக அமைந்திருக்கின்றன. முகம், தொனி, உடல், வெளிவழியான அசைவுகள் போன்ற பலவாகவும் இது வெளிப்பட்டிருக்கிறது. அவற்றுக்குரிய பார்வையாளர்கள், ரசிகர்கள் வளர்ந்திருக்கின்றார்கள். பேச்சுக்கலையின் கால ஓட்டத்தில் அலைகளோடும், தொழில் முறைகளோடும், தொழில்நுட்பங்களோடும் அவை அகலப்படுத்தப்பட்டிருக்கின்றன, செம்மைப்படுத்தப்பட்டிருக்கின்றன. கலை வாழ்க்கை, கலைஞர்கள், கலை சமூகம் என்பன வளர தலைப்பட்டன. அரசியல், பொருளாதாரம், சமூகவியல் போல கலையும் பண்பாட்டோடு பின்னி பிணைந்து நெடுவளர்ச்சி கண்டிருக்கின்றது. ஒலியும் அதன் உச்சமும் உணர்வுகளும் அவை சார்ந்த வெளிப்பாடுகளும் பல்வேறு கலைகளாக மலர்ந்திருக்கின்றன. உரையாடல்கள், பேச்சுக்கலை என்பனவும் இவ்வாறுதான் வளர்ந்தன. செய்யுள் மொழி பின்பு பேச்சு தமிழாக, இயற்தமிழாக வளர்ச்சி பெற்றது. மக்களது புலம்பெயர்தல் வாழ்வு என்பது புதிய அனுபவங்களையும் புதிய கலை வடிவங்களையும் உருவாக்க உதவி இருக்கின்றன. நவீன தொழில்நுட்பங்கள் வளர்ச்சி பெற்ற போது பேச்சுக்கலையின் கேட்போர் பரப்பானது விரிவடைய தொடங்கிற்று. புதிய மின்னியல், முகநூல் தொடர்பாடல் வளர்ச்சி பேச்சுக்கலையை ராட்சச வேகத்தில் உலகம் முழுதும் உலகமயப்படுத்திற்று. புகழ்பெற்ற பேச்சுக்கள் பலவுமே நூலுருவில் மாற்றப்பட்டு படைப்பிலக்கியமாக நின்று நிலைக்கின்றன. மகாத்மா காந்தி, பாரதியார், அம்பேத்கர், ஈவேரா பெரியார், அண்ணாதுரை ஆகியோரது பேச்சுக்கள் இவ்வாறு உன்னதமான சமூக பண்பாட்டு அரசியல் படைப்புகளாக புகழ் பரப்பி நிற்கின்றன. பேச்சுக்கலை என்றால் என்ன என்று பார்ப்போம். இயற்தமிழ் பரப்பின் இதயமாக இதை நான் பார்க்கிறேன். இயற்தமிழின் தென்றலாக இதை பார்க்கிறேன். பேச்சுக்கலை தான் இயற்தமிழின் மேன்மையை உயர்த்தியதாகவும் நான் கருதுகிறேன். அரங்க கலைகளில் பேச்சுக்கலைக்கு தனித்துவம் உண்டு. உரையாடல்களும், விவாதங்களும், மேடை பிரசங்கங்களும், கதா பிரசங்கங்களும் இவ்வாறு விரிவு பெற்றிருக்கின்றன. இவை எல்லாவற்றையும் நான் இங்கே பேச்சுக்கலை என்பதில் உள்ளடக்கி இருக்கிறேன். மனிதர்களிடையிலான உரையாடல்கள் பல நிலைகளில் தனித்துவம் பெற்றிருக்கின்றன. காவிய நாயகர்களிடையிலான உரையாடல்கள் இலக்கிய மதிப்பையும் பண்பாட்டு உயிர்ப்பையும் வெளிப்படுத்தியிருக்கின்றன. மகாபாரதத்தில் யுத்தகலத்தில் மகாவிஷ்ணு கிருஷ்ணன் அர்ச்சுனனுடன் நடாத்துகின்ற உரையாடல்கள் மனிதர்களுடைய கடமை பற்றிய தர்மத்தை நிலைநிறுத்துவதாக இருந்தது.
ஆனாலும் அது பண்பாட்டின் குரலாகவும் மகிமை பெற்றது. கீதோபதேசம் என்பது உன்னதமான உரையாடலாக நான் பார்க்கிறேன். குறுந்தொகை பாடலான கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சிரை தும்பி என தொடங்குகின்ற பாடலை மையப்படுத்தி நக்கீரனுக்கும் இறைவன் சிவபெருமானுக்கும் இடையே நிகழ்ந்த உரையாடல் கூட ஒப்புமையற்ற மொழியாகவும் இலக்கியமாகவும் கொண்டாடப்பட்டு வருகிறது. புலவர்களுக்கும் இறைவனுக்குமான தமிழ் பண்பாட்டின் சமத்துவ மாண்பை அந்த உரையாடல் காட்டுகிறது. அதன் அழகே தனி அழகுதான். உரையாடல் பேச்சுக்களின் மெல்லிய வடிவம், மென்மையான வடிவமாக நான் பார்க்கிறேன். மேடை பேச்சு என்பது அறிவு நிறைந்த சான்றோர்கள் உரையை கேட்பதற்கு ஆசைப்படுகின்ற பெருங்கூட்டத்தினருக்கு புலமையாளன் ஒருவன் தனது அறிவையும் தெளிவையும் உணர்வையும் தர்க்க ஆற்றலையும் மொழி வளத்தையும் ஒன்றிணைத்து ஒரு விடயத்தை பேசுவதாகும். ஒலி வடிவ இலக்கியமாக இது கருத முடியும். எளிமையான மொழிநிலை ஆற்றுகை கலையாக இது அமைகிறது. பேசும் சான்றோன், பேசுகின்ற விடயம், பேசும் முறை, சபையோர்கள், பேசுவரிடையிலான ஒலி வழி பிணைப்பு என்பன பேச்சுக்கலையின் கூறுகளாக அமைகின்றன. பேச்சாளர்கள் நிற்கும் நிலையும் மேடைகளில் நிற்கும் நிலையும் முக வெளிப்பாடும் குரலும் சொல்லும் ஒலி பேதங்களும் கேட்போரை கட்டி போடக்கூடிய வல்லமை கொண்டிருக்கின்றன. இது அவற்றில் உன்னதங்களாக அமைகின்றன. பேச்சுக்கலையின் வெற்றி சபையோர் கைகளிலேயே ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றது. சபையில் இருப்போர் தான் அதனுடைய ஆதார சக்தி ஆவார்கள். அவர்களை மையப்படுத்தியே நாம் பேச வேண்டும். சபையோரை புரிந்து கொண்டு பேச வேண்டும். கேட்போர் மகிழ்ச்சி நீடிக்கும் வரைதான் பேச்சாளர் பேச முடியும். அவர்களை புரிந்து கொண்டு பேச்சை நிறுத்த வேண்டும். அதுவரை பேச்சின் உள்ளடக்கத்திலும் ஒலி பேதங்களிலும் உற்சாகத்திலும் முக வெளிப்பாட்டிலும் தளர்ச்சி ஏற்படாமல் அவர்கள் பேசிக்கொண்டே இருக்க வேண்டும். பேச்சாளர்கள் தன்னம்பிக்கை நிலைதான் மேடை பேச்சின் வெற்றி. இதை உணர்ந்து பேசும் பேச்சாளர்கள் பேச்சுக்கலையில் சாகாவரம் பெற்று நிலைக்கின்றார்கள். இது ஒரு பண்பாடாக, பண்பாட்டின் தொடர்பாக எப்படி பார்க்க முடியும்? திருவள்ளுவர் இந்த தன்னுடைய திருக்குறளில் சொல்வன்மை என்பது பற்றியும் அவை அறிதல் என்பது பற்றியும் நல்ல குறள்களை இயற்றியிருக்கின்றார். கேட்போர் பிணிக்கும் தகை வாய்ந்த கீழாரும் வீட்ப மொழிவதாம் சொல் என்று சொல்வன்மை பற்றி சொல்கிறார். அதே போல விரைந்து தொழில் கேட்கும் ஞாலம் நிறைந்து இனிது சொல்லுதல் வல்லார்க்கு பெறேன் என்று சொல்லுகிறார். சொல்வன்மை பற்றி இன்னும் ஒரு முக்கியமான விஷயம். இணர் உழ்த்தும் நாரா மலர் அணிகர் கற்றது உணர விழித்துடையாதார். கற்றதை பிறர் புரியும் வகையிலே சொல்ல இயலாதவர்கள் மனம் இல்லாத பூக்களுக்கு சமதானவர்கள் என்று சொல்லுகிறார். 2000 ஆண்டுகளுக்கு முன்பே ஒரு தமிழரை பற்றி, அவருடைய பண்பாடை பற்றி, மொழி பற்றி பேச வந்த வள்ளுவன் ஏன் சொல்வன்மை பற்றி பேச வேண்டி இருந்தது? அது பேச்சுக்களின் உன்னதத்தை குறிப்பிடுகின்றது. அதே போல் அவையறிதல் பற்றியும் வள்ளுவன் சொல்லுகிறான். அவையறிந்து ஆராய்ந்து சொல்லுக சொல்லின் தொகை அறிந்து தூய்மையாகும். அதாவது சொல் தொடரின் பயனை அறிந்து தூய்மை மிக்க சபையினர் தன்மை அறிந்து அதற்கேற்ப ஆராய்ந்து சொல்ல வேண்டும். அதே போல் இடை தெரிந்து நன்குணர்ந்து சொல்லுக சொல்லின் நடை தெரிந்த தன்மையவர். சொற்களின் நடைமுறை தெரிந்தவர்கள் சரியான நேரத்தை மறைந்து நன்கு உணர்ந்து தெளிந்து பேச வேண்டும் என்கிறார். உணர்வது உடையார்வன் சொல்லல் வளர்வதன் பாத்திகள் நீர் சொரிந்தற்று. தாமாக பொருள் உரைக்க வல்லார்கள் முன்னால், நல்ல அறிவுள்ளவர்களுக்கு முன்னால் அறிவில் சிறந்து பேசுவது வளர்ந்து வரும் நல்ல பயிருக்கு நீர் ஊற்றுவது போல. இவ்வாறு வள்ளுவர் தன்னுடைய காலத்தில், அந்த காலத்திலேயே அவர் சொல்ல வேண்டியிருந்தது. ஏனென்றால் தமிழருடைய பண்பாட்டோடு, தமிழுடைய வாழ்வோடு, தமிழுடைய மொழியோடு இந்த பேச்சுக்கலைக்கு அந்த அளவு பெரிய இடம் இருந்தது என்பதுதான் என்னுடைய பார்வை. பொதுவாக திருவள்ளுவர் அவருடைய அவையறிதல் என்னும் அழகிய அதிகாரத்தை படைத்திருக்கின்றார். அதனால் அதில் சொற்றொடரை பயன் அறிதலும் அவையின் தன்மையை ஆராய்தலும் பேச்சாளருக்கு அவசியம் என்று சொல்கிறார். சொல்லின் கனம் அறிய வேண்டும், பொருள் உணர வேண்டும், சபையின் உணர்நிலை அறிய வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார். வள்ளுவர் அதை தெளிவாக வலியுறுத்துகிறார். கேட்பவர்களது அறிவு தரம் அறிந்து பேசுவது அவசியம் என்று சொல்கிறார். விரிவான அறிவும் புரிதலும் கொண்ட சபையில் தெளிந்த அறிவோடு தான் பேச வேண்டும் என்கிறார். மேடை பேச்சு கலைஞர்களிடம் நாவன்மை என்பது மிகப்பெரிய செல்வமாக அமைகிறது. கேட்பவனை கட்டுக்குள் வைத்திருப்பதும்
கேளாதவரை கேட்குமாறு மாற்றுவதும் தான் நாவன்மை என்று சொல்கிறான் வள்ளுவன். கருத்துக்கள் இயல்பாக இசைவதும் சொல்லின் பொருளை எளிமையாக விளக்கும் ஆற்றலும் தான் சொல்வன்மை என்பது வள்ளுவனுடைய முடிவு. வாழ்க்கையில் கற்கும் வாய்ப்பு மறக்கப்பட்டவர்கள் கூட கற்பதற்கு, அறிவு பெறுவதற்கு மேடை பேச்சு துணை செய்து இருக்கின்றது. கேள்வி வழி ஆராய்ந்து நல்ல அறிவை பெற்றவர்கள் நடத்தை சிறப்பாகவே அமையும் என்பது வள்ளுவனுடைய முடிவு, அவருடைய புரிதல். அது மேடை பேச்சுக்கும் பேச்சு திறனும் கேட்பவர் ரசனையும் கலை பண்பை அதற்கு கையளிக்கின்றது. கேட்டலின் விளைவும் அதன் நீட்சியும் அதன் பரவலும் பேச்சை கலையாக்க மாற்றுகிறது. கேட்டல், அறிவு, ரசனை, குதூகலம் என்பன பேச்சுக்களின் பெருமானங்களை நிலைநிறுத்திக் கொண்டிருக்கின்றன. பேச்சின் மறு உற்பத்தி என்பது அவற்றின் தொடர் பயன்கள் நவீன தொழில்நுட்ப ஆற்றலால் வலிமையடைந்திருக்கின்றன. காலம் கடந்து நிலைப்பதற்கும் முகமறியாது கேட்பவர்களுக்கு திருப்தி அளிப்பதற்கும் பேச்சு கலைஞனது அவனுடைய காலத்திற்கு பின்பும் அது பயன் தரக்கூடியதாக விரிவு பெறுவதற்கும் எண்ணிய மாதல், டிஜிட்டலைசேஷன் என்பது என்ற தொழில்நுட்பம் துணை நிற்கின்றது. கேட்டல், அறிவு, ரசனை, குதூகலம் என்பன பேச்சுக்களின் பெருமானங்களை நிலைநிறுத்துகின்றன. வேதாந்தி விவேகானந்தரின் மேடை பேச்சுக்கள் நூற்றாண்டுகள் கடந்தும் பயனாளிகளை சென்று சேர்கின்றது. ஒலி பேழைகளாகவும் அச்சு நூல்களாகவும் பேச்சுக்களை மறுவடிவம் பெற்று நிலைத்திருக்கிறது. பண்பாடு சார்ந்து, மொழியின் உன்னதம் சார்ந்து, இலக்கியம் சார்ந்து, வாழ்வியல் சார்ந்து மேடை பேச்சு அமையும் இடத்து அதை கலை வடிவமாகிறது. பண்பாட்டின் வரலாறாக அது நிலைக்கிறது. தமிழ் நிலத்தில் பேச்சுக்களை இந்திய பெருங்கண்டத்தில் பிரித்தானிய பேரரசு பிடியிலிருந்து மீள்வதற்காக நடாத்திய போராட்ட அரசியல் பேச்சின் முதன்மையானதாக இருந்தது. உம்மென்றால் சிறைவாசம், ஏனென்றால் வனவாசம் என்றிருந்த காலம் அது என்கிறார் சொல்லின் செல்வர் ராபி சேதுப்பிள்ளை தன்னுடைய அலையும் கலையும் என்ற நூலில். இது ஒரு மிக முக்கியமான ஒரு இன்ட்ரெஸ்டான விஷயம்னு சொல்ல வேணும். நான் 13 வயது பிரெப் கிளாஸ் படிக்கிற போது என்னுடைய வகுப்பறையில ஒரு வகுப்பறை மட்டத்தில் கூட்டங்கள் நடப்பது வழக்கம். என்னை திடீரென புதிதாக பாடசாலை சேர்ந்திருந்து என்னை சொன்னால், நீ அடுத்த முறை நீ பேசணும். அப்போ 2 ரூபாண்டு நினைக்கிறேன் ஸ்ரீலங்கா புக் ஷாப்ல நான் இந்த ராபி சேதுப்பிள்ளை அலையும் கலையும் டெக்ஸ்ட் புக்கா இருந்தது வாங்க. அதுல தட்டி கொண்டு போய் ஒரு அத்தியாயம் இருந்து பேச்சுக்கலையோட அத்தியாயம். அதை அப்படியே மனனம் செய்து அடுத்த மீட்டிங்ல பேசும். உங்களுக்கு தெரியும் ராபி சேதுப்பிள்ளை என்ற சொல்லின் செல்வருடைய அடுக்கு தெரிந்தானே. அப்ப நான் பேசுற போது எல்லோருமே கேட்டுக்கொண்டு எல்லோருமே விரைத்து போய்விட்டார்கள். என்னை ஒரு பேச்சாளனாக அங்கீகரித்து விட்டார். அதனால்தான் நான் பேசுவதற்கு பாடசாலையில் பேச்சாளனாக அங்கீகரிக்கப்பட்டேன் என்ற செய்தியை நான் சொல்ல வேண்டும். அந்த அளவுக்கு ராபி சேதுப்பிள்ளை அந்த நூல் என்னை மிகவும் கவலை. அது பின்னுக்குதான் புத்தகத்தில் ஒரு 5-6 பக்கத்துக்கு பிறகுதான் வரும். 10வது சாப்டர் ஏதோ. அப்ப நான் அதை தேடி பார்க்க ஒருவருக்கும் தெரியாத அந்த புத்தகத்தில் அது இருக்குன்னு சொல்லி, அந்த அளவுக்கு அந்த ராபி சேதுப்பிள்ளையினுடைய எழுத்து பேச்சுக்கலையை பற்றிய அத்தியாயம் மிக முக்கியமானதாக என் மனதில் படிந்தது. அதிலிருந்து நான் பேச ஆசைப்பட தொடங்கினேன் என்ற செய்தியை சொல்ல வேணும். அது எனக்கு சந்தோஷமான விஷயம். மகாத்மா காந்தி, திலகர், சுபாஷ் சந்திரபோஸ், வல்லபாய் பட்டேல், ராஜாஜி, பாரதி போன்ற பலரும் எளிய மக்களை பெரும் சக்தியாக மாற்றுவதற்கு பேச்சு கலையைத்தான் பயன்படுத்தியிருந்தார். இலங்கையின் 1920களில் இலங்கையில் இளைஞர் காங்கிரஸ் உறுப்பினர்கள் அரசியல் விடுதலை பற்றியும் சமூக ஏற்றத்தாழ்வுக்கு எதிராகவும் பேச்சுக்கலையை மிகவும் கனதியாக பயன்படுத்தினார்கள். இலங்கையின் சுதந்திரத்திற்கு பின்பு கூட தமிழர் உரிமைக்கான போராட்டத்திலும் பேச்சுக்களை வலுவான இடத்தை பெற்றது. அகிம்சை அரசியலிலும் ஆயுத போராட்ட அரசியலிலும் பேச்சுக்களை துணை நின்றது. சாதி ஒழிப்பு போராட்டங்கள், சமத்துவத்தை நிலைநிறுத்துதல் போன்ற தேவைகளுக்கும் மேடை பேச்சு வலி சேர்த்திருந்தது. இடதுசாரி அரசியல் தலைவர்கள் தொடர்ந்தும் எளிய மக்களுடன் அவர்களுடன் தொடர்பாடல் செய்வதற்கான வழிமுறையாக, ஒரு ஆற்றலாக மேடை பேச்சை கையாண்டு வந்திருக்கிறார். இந்தியாவில் அம்பேத்கர், ஈவேரா போன்றவர்கள் சமூக விடுதலை வேண்டி உன்னதமான கருத்துக்களை வெளிப்படுத்தினார்கள், உணர்வுகளை தூண்டினார்கள். எளிய மனிதர்களை ஒப்புமையற்ற தமது மேடை பேச்சுக்களின் மூலம் போராட்ட சக்தியாக மாற்றி அமைத்தார்கள். பின்பு அண்ணாதுரை, மூனா கருணாநிதி போன்றவர்கள் தமிழ் பேச்சு குறித்து புதிய வெளிச்சம் பாய்ச்சினார்கள். அடுக்கு மொழியில் அழகிய தமிழ் சொற்களை அள்ளி வீசினார்கள். அவர்களது அரசியலும் வளர்ந்தது. பேச்சுக்களை தனி வழி சமைத்து உன்னதம் பெற்றது.
பகுத்தறிவு பகலவன்களாக பல தசாப்தங்கள் மேடை பேச்சை கையிலேந்திய பலர் வலிமையோடு அரசியலில் வலம் வந்தார்கள். தென்னகத்து அரசியலில் அபார வெற்றிகளை அவர்கள் அள்ளி குவிப்பதற்கு அழகிய தமிழ் மொழியிலான மேடை பேச்சு தான் துணை நின்றது என்ற செய்தியை நான் சொல்ல விரும்புகிறேன். திராவிட அரசியல் சமூக பண்பாட்டு இயக்க மேடை பேச்சின் வழியே தனிப்பெரும் விசியாக மாற்றம் பெற்றிருந்தது. பலரது பேச்சுக்கள் பத்திரிகைகளிலும் நூல்களிலும் மறுபிரசுரமாகி வெளிவந்தன. உரைநடை இலக்கியமாக, அரசியல் பிரச்சார இலக்கியமாக அது வளர்ந்து நிலைத்து நிற்கின்றது. சினிமா உலகம் பேச்சுக்களை 1950களில் சுதந்திர வேட்கை இந்தியாவில் பரவிய போது, சுதந்திர வேட்கை என்னும் புயல் வீசிய போது ஒளி இலக்கியமாக தமிழ் சினிமா துறை வளரத் தொடங்கிற்று. விடுதலை உணர்வும் கர்நாடக இசையும் நாடக தமிழ் பாணியும் பண்பாட்டு ஆடைமுறையும் என பலம் வந்தது அப்போதைய தமிழ் சினிமா. இந்த சினிமா தொழில்நுட்பம் ஒரு பிரச்சார ஊடகமாக சுதந்திர போராட்ட காலத்தில் நின்று நிலைத்தது. ஆனால் திராவிட அரசியல் அதனை தனது பேச்சுக்கலையின் ஆற்றல் மிகு மேடையாக மாற்றிக்கொண்டது. அறிஞர் அண்ணா, கலைஞர் கருணாநிதி போன்றவர்கள் சமூக மாற்ற இலக்கியமாக சினிமாவை பயன்படுத்துவதற்கு அழகிய தமிழ் மொழியாம் தமிழை அடுக்கு மொழியில் வி.சி. கணேசனின் பேச்சு ஆற்றல் வழியாக, அவரது நடிப்பாற்றல் வழியாக தம் கருத்துக்களையும் கவனமாக கையாண்டார். அது புயல் வேகம் பெற்றது, மூட நம்பிக்கைகளை துடைத்தளித்தது, புதிய விசைகளை நிலைவரச் செய்தது, புதிய அரசியல் பாதை சமைத்தது. தமிழ் சினிமாவில் அதன் சமூகவியலின் அதன் அரசியலின் கைக்கூலியாக பேச்சுக்கலையை திராவிட இயக்கம் மிக நன்றாக பயன்படுத்திக் கொண்டது. பண்பாட்டின் பாம்பு புற்றுக்களை வெளிச்சம் போட்டு காட்டி ரசிகனை உச்ச நிலைக்கு கொண்டு சென்று சமூக போராளியாக மாற்றியது தமிழிலான பேச்சுக்கலை தான். வி.சி. கணேசன் சிவாஜி கணேசன் ஆகி தமிழ் சினிமாவில் தன் ஒப்புமையற்ற பேச்சு ஆற்றலால் இமாலய கலைஞனாக உயர்கிறார். 5 தசாப்தங்கள் அசைக்க முடியாத கலைஞனாக திகழ்ந்து தமிழ் பேச்சை உலகமயப்படுத்துகிறார். இதேபோல் எஸ்.எஸ். ராஜேந்திரனும் எம்.ஜி. ராமச்சந்திரனும் வி.கே. ராமசாமியும் கண்ணாம்பாலும் பேச்சுக்கலையை கையகப்படுத்தி அரசியல் வானிலும் சமூக வாழ்விலும் ஒளி நட்சத்திரங்கள் ஆகினார். எம்.ஜி.ஆரின் அழகும் எழில்மிகு புன்னகையும் இனிமை நிறைந்த குரலும் தமிழக அரசியலில் வான்மதியாக அவரை மாற்றின. அவரது வள்ளல் குணம் எவராலும் அசைக்க முடியாத புகழ்வேந்தனாக அவரை மாற்றி தானே பெருமைப்பட்டுக் கொண்டது. பேச்சுக்கலை எனும் பேராற்றல் உணர்ச்சியை வெளிப்படுத்தும் இயல்பாற்றலாகவும் நடிப்பாற்றலாலும் சிவாஜியை கட்டபொம்மனாகவும் வீர சிவாஜியாகவும் ராஜராஜ சோழனாகவும் வ.உ.சியாகவும் நிலைநிறுத்தி குதூகலம் கொண்டிருக்கின்றது. இன்று தமிழ் சினிமா உலகம் தமிழ் மொழியும் அறியாத, தமிழின் ஒலிமுறைகளை புரிந்து கொள்ள முடியாத பல நடிகர்களிடம் சிக்கி தவிக்கிறது. ஒரு வகையில் வாடகை முகங்களாக அவர்கள் இன்று வலம் பெறுகிறார்கள். தொழில்நுட்ப பிசாசின் பிடியில் பிஞ்சு குழந்தையாக தமிழ் சினிமா அலறி துடிக்கிறது. இலக்கிய உலகின் பேச்சாளர்கள், தமிழ் மொழி பற்றாளர்கள், மொழி பாண்டித்தியம் பெற்றவர்கள், இலக்கிய புலமை மிக்கவர்கள், தமிழ் மொழி காவலர்கள் போன்ற பலர் நிறைந்து குவிந்த ஒரு காலம் என்று ஒன்று இருந்தது. 1960களில் தமிழகத்தில் தமிழ் மொழி உணர்வாளர்கள் பொற்காலம் அது. ஏராளமான தமிழறிஞர்கள் தம் தெளிவான பேச்சாற்றலால் நெடும் பயணங்களை மேற்கொண்டனர். சிதறி கிடந்த தமிழ் நேயர்களை தேடிச் சென்றார்கள். தமிழ் பேச்சால் தமிழ் மொழியை பரப்பினர். இலக்கிய ரசனையை மக்கள் மயப்படுத்தினர். பேச்சாளராக, தமிழ் மொழி பரப்புரையாளராக மலேசியா, சிங்கப்பூர், இலங்கை, தென்னாப்பிரிக்கா, மொரிஷியஸ் போன்று பல நாடுகளுக்கும் இடையராது பயணித்தனர். பின்பு இந்த மையம் கனடாவுக்கு நகரத் தொடங்கிவிட்டது. சொல்லில் செல்வ ராபி சேதுப்பிள்ளை, திருவிக, மறைமலை அடிகள், மாப்போசி, ரசிகமணி டி.கே.சி, கி.வா. ஜெகநாதன் போன்றவர்கள் தமிழ் பேச்சுக்கலைக்கு தனி அடையாளங்களை நிலைநிறுத்தியவர்கள். இவர்களை தொடர்ந்து வந்து தமிழை ஆய்வு மொழியாக பரப்புவதில் தனிப்பெருமை சேர்த்தவர், பேச்சுக்கலையை வளர்த்தவர் தமிழறிஞர் தன்னிநாயகம் அடிகள் ஆவார். தமிழ் பேச்சுக்கலையும் தமிழ் சமூகத்தின் அடையாளமாக மாற்றியதில் இவர்களுக்கு மிகப்பெரிய பங்குண்டு. மொழி, பண்பாடு, கலை,
அரசியல் சார்ந்த கைமாற்றல்களுக்கு பேச்சுக்களை துணையாக இருந்திருக்கிறது. அறிஞர்கள் பாமரர்கள் இடையிலான தொடர்பை பலப்படுத்துவதில் பேச்சுக்கலைக்கு என்றுமே இடம் உண்டு. இன்றும் ஆர் பாலகிருஷ்ணன், இறையன்பு போன்ற இந்திய நிர்வாக சேவை அதிகாரிகளின் எளிமையான பேச்சுக்கள் அதிக பயனாளிகளை திரட்டி வருகின்றன. அகிலன், பார்த்தசாரதி, ஜெயகாந்தன், வெங்கடேசன், ஜெயமோகன், வலம்புரிஜான், மனுஷ்யபுத்திரன் போன்றவர்களது இலக்கிய பேச்சுக்கள் பெரியதோர் கேட்போர் கூட்டத்தை உருவாக்கி வந்துள்ளன. பண்பாட்டில் புதிய பரப்பாக விரிந்து கிடக்கிறது. பட்டிமன்ற பேச்சாளர்களும் தனி பேச்சாளர் பேச்சை தமது தொழிலாக வடிவமைத்து புகழும் செல்வமும் சேர்க்கும் அறிஞர் குழாம் ஒன்று இப்போது வளர்ந்திருக்கிறது. கேட்டல் என்பது குதூகலம் தரும் நுகர்வு பண்டமாய கொமோடிட்டி கட்டமைக்கப்பட்டு வருகிறது. இதனை வடிவமைத்தல், வழங்குதல், பாதுகாத்தல், வேறு வடிவங்களில் வழங்குதல், காப்புரிமை பெறுதல், வருமானங்களை ஒழுங்குபடுத்தல் என்றவாறு மேடை பேச்சு அதன் வழி வளர்கின்ற செயல்முறைகளும் பலமாகவே வடிவமைக்கப்பட்டு விட்டன. மதிநுட்ப சொத்துரிமை என்பது இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ், IPR என்று சொல்கிறோம். உலக ரீதியில் ஒருவரது சொந்த உழைப்பில் உருவாக்கப்படும் பேச்சு, எழுத்து, செயல் சார்ந்த இத்தகைய ஆக்கத்திற்கும் படைப்பாளிய உரிமை கொண்டவன் அவனது அனுமதி பெறாமல், கட்டணம் செலுத்தாமல் அவனது ஆக்கத்தை பிறர் பயன்படுத்துவது குற்றமாகும் என்று இந்த சட்டம் சொல்கிறது. ஒருவரது படிப்பறிவு, பட்டறிவு மற்றும் திறன், டாசிட் நாலேஜ் என்று சொல்கிறோம். பட்டறிவு என்பதை பட்டறிவு மற்றும் திறன், நேரம், உழைப்பு என்பவற்றினால் நல்லதொரு மேடை பேச்சு உருவாகின்றது. இது ஒரு பொருளாதார மதிப்பு கொண்ட ஒரு பண்டம் தான். இதனால் மதிநுட்ப சொத்துரிமை சட்டம் பேச்சு உற்பத்திக்கும் செல்லுபடியாகிறது. இது அறிவுசார் உழைப்பாளி ஒருவனது உற்பத்தியாகும். தமிழகத்தில் சுகி, சாலமன் பாப்பையா, ஞானசம்பந்தன் போன்றவர்கள் தலை சிறந்த தனி பேச்சாளர்களாகவும் அங்கீகாரம் பெற்று புகழ் பெற்றிருக்கிறார்கள். பட்டிமன்ற தலைவர்களாகவும் பங்களிப்பு செய்து வருகிறார்கள். நல்ல படிப்பு, தொடர்ச்சியான தேடல், நடைமுறைகள் மீதான கூர்மையான அவதானங்கள், நிறைந்த மொழி புலமை, சிறந்த குரல் வளம், ஆற்றலுக்கு போன்ற தங்குதடையற்ற பேச்சாற்றல், எளிய நடைமுறை உதாரணங்களை பொருத்தமான இடங்களில் பொருத்தும் திறன், மென்மையானதும் இதமானதுமான நகைச்சுவை உணர்வை பரவவிடுதல், குன்றாத முகமலர்ச்சி, மல்லிகை மலர்வத்து வெள்ளுடை என்பவற்றின் முழுமையாகவே மேடைகளில் இவர்களை காண முடிகிறது. சபையோரின் மனதை வென்ற ஆளுமைகள் இவர்கள்தான். தாம் எதிர்பார்ப்பதை சலிப்பில்லாமல் தருவார்கள் என்ற நம்பிக்கையோடு சபையோர்கள் நிறையவே வளர்ந்திருக்கின்றார்கள் இவர்களுக்காக. தனி பேச்சாளர்களாக மட்டுமன்றி பட்டிமன்றங்களின் தலைவர்களாகவும் புகழ் பெற்றவர்கள் இவர்கள். தமிழகத்தின் பல பகுதிகளுக்கும், பல வைபவங்களுக்கும், பல கல்வி நிறுவனங்களுக்கும் ஆர்வமுள்ள அழைப்பின் பேரில் சென்று உரையாற்றி உன்னதம் பெற்ற ஆளுமைகள் இவர்கள். கடுமையான மூளை உழைப்பாளர்கள் இவர்கள். கேட்போர் எவ்வித மூளை களைப்புமின்றி அமர்ந்திருக்க, பட்டிமன்றம் தொடங்கியதிலிருந்து முடியும் வரை மூளையும் கண்களும் உணர்வுகளும் துள்ளும் மழலை போல் சலிப்பின்றி உயிர்ப்புடனே செயற்பட்டபடியே இருக்கிறது. இதுவே இவர்களது தொழில்முறை ஒழுங்கு ஆகும். தொழில்முறை பண்பாட்டு செல்நறையுமாகும். பெண் பேச்சாளர்கள் ஆண்களை விடவும் இந்த பேச்சுக்களை சாம்ராஜ்யத்தில் இளவரசிகளாக வலம் வருகிறார்கள். சீரான தொழில் வாழ்க்கை கொண்டவர்கள், அதை நிறைவு செய்தவர்கள், வங்கியாளர்கள், பேராசிரியர்கள், வழக்கறிஞர்கள் போன்ற இவர்கள் நிறைந்த வாசிப்பும் சற்றும் தொய்ந்து போகாத உற்சாகமும் கொண்டவர்கள். சொற்களும் மொழியும் தர்க்கமும் ஒலியின் மேலாண்மையும் இவர்களிடம் சிக்கி தவிக்கிறது. பாரதி பாஸ்கர், பர்வீன் சுல்தான், ஜெயந்தி பாலகிருஷ்ணன், திருமதி கவிதா ஜவாகர் போன்ற பலர் உலக தமிழ் பேச்சு கலைஞர்களாக வளர்ந்திருக்கின்றார்கள், வலிமை பெற்றிருக்கிறார்கள். உலகம் முழுதும் பருவகாலத்து பறவைகள் போல பறந்து பேசுகிறார்கள். இவர்கள் ஆனந்த பூங்காக்களை உலகம் முழுதும் அள்ளி வீசுகிறார்கள். இவர்களை வரலாறு எப்போதுமே நினைவில் வைத்திருக்கும். இவர்கள் சினிமா நடிகர்களை விடவும் பல மடங்கு உண்மையானவர்கள், உண்மையான கலைஞர்கள். வெளிப்படையாக நேரடியாக ரசிகர்களை எதிர்கொள்ளும் திறன் இவர்களுக்கு உண்டு. பேச்சின் உள்ளடக்கம் இவர்களுடையது, வெளிப்பாடுகளும் இவர்களுடையதே. ரசிகர் முகம் பார்த்து பேசும் உண்மை கலைஞர்கள் இந்த மேடை பேச்சாளர்கள். ஒட்டியும் பேசும்போதெல்லாம் செலவில்லாத குதூகலத்தோடு சிந்திப்பதற்கும் உரிமை பெறுகின்ற பயனாளிகளே
பட்டிமன்ற ரசிகர்கள். உலகம் சுற்றி வரவும் உயர்வான ஊதியம் பெறவும் இவர்களது உண்மையான கடின உழைப்பும் எதிர்கொள்ளும் திறனும் காரணமாகிறது. உழைப்பு, புகழ் இரண்டுக்கும் உண்மையான உரிமை கொண்டவர்கள் இவர்கள். தமிழ் மொழியின், தமிழ் இலக்கியத்தின், தமிழர் வாழ்வியலின் எல்லா பக்கங்களையும் ரசனைக்குரியதாக மாற்றும் ஆற்றல் இவர்களுக்கு உண்டு. இவர்களது பேச்சும் விவாதிக்கும் ஆற்றலும் தூய வளிமண்டலம் போல, அழகிய மேகங்கள் போல எங்குமே பரவுகின்றன, என்றும் நிலைத்திருக்கின்றன. இன்றைய நவீன தொழில்நுட்பம் சீர்காழியின் குரலையும் சிவாஜியின் இனிமையான தமிழொலியையும் அடைகாப்பது போல் பாரதி பாஸ்கர், பட்டிமன்ற ராஜா, பர்வீன் சுல்தான் போன்றவர்களின் பணிகளையும் குரலையும் தமிழ் கூறும் நல்லுலகம் பெருமையோடு பாதுகாக்கும். அவர்கள் பாதுகாக்கப்படுவார் நம்பி இருக்க முடியும். தாயகமும் தமிழ் பேச்சாளர். இலங்கையில் தமிழர்களது அரசியல் என்பது அப்புக்காத்து அரசியலாக மலர்ந்தது. சுதந்திரத்தின் முன்பே அரை நூற்றாண்டு கால அரசியலில் கோலோச்சியவர் சேர்வன் ராமநாதன். ஒரு உன்னதமான பேச்சாளர், நாவன்மையின் அடையாளமாக அவர் இருந்தார். மேட்டுக்குடி அரசியல்வாதியான அவர் மேடை பேச்சால், பாராளுமன்ற பேச்சுக்களால் சாதித்தவை நிறையவே உள்ளது. யாழ்ப்பாண கல்லூரியில் கற்ற சமூக சீர்திருத்த சிந்தனையாளர்களால் ஆரம்பிக்கப்பட்ட இளைஞர் காங்கிரஸ் மகாத்மா காந்தியை வரவழைத்து கதர் ஆடை அணியும் இயக்கத்தை ஆரம்பித்தனர். இளைஞர் காங்கிரஸ் முன்னணி தலைவர்கள் மேடை பேச்சுக்களை நன்றாக பயன்படுத்தியிருந்தார்கள். ஆறுமுக நாவலர் கிறிஸ்தவ மத மாற்றத்திற்கு எதிராக பேச்சுக்களை நிகழ்த்தினார். சிறந்த தமிழறிஞராகவும் சைவ சமய காவலராகவும் பெயர் பெற்ற அளவுக்கு மேடை பேச்சாளராகவும் அவர் விளங்கியிருந்தார். சுதந்திரம் பெற்றவுடனே தமிழ் அரசியல் தமிழர் உரிமை சார்ந்ததாகவே வளர்ந்தது. நாவன்மை மிக்க அரசியல்வாதிகளாக அமிர்தலிங்கம், கிழக்கு மாகாணத்தில் எஸ். ராஜதுரை, மசூர் மௌலானா, மஜித் மற்றும் ஆலால சுந்தரம், புதுமைலோழன், வண்ணை ஆனந்தன் போன்ற பலரும் இவ்வாறு பலம் வந்தனர். இதில் ஒரு விஷயம் எனக்கு நினைவு வருகிறது. அமிர்தலிங்கம் அவர்கள் எதிர்கட்சி தலைவராக தெரிவு செய்யப்பட்டது. சண்டே ஒப்சர்வரில் அவரை பற்றி ஒரு கட்டுரை வந்து நான் வாசித்தேன். அப்போது அதில் அவர் சொல்கிறார், யாழ்ப்பாண மக்களுக்கு பிடித்தமானது முருங்கக்காய் கரையும் அமிர்தலிங்கத்தின் பேச்சும் என்று எழுதியிருந்தார். அத்தகைய பேச்சு வல்லமையால் அரசியலை நடாத்துகிற ஆற்றலை இவர்கள் பெற்றிருந்தார். ஆயுத போராட்டம் தொடங்கிய பின்பும் பல்வேறு இயக்கங்களிலும் பலர் கட்டமைக்கப்பட்ட முறைகளில் இளைஞர்களை தம்முடன் இணைப்பதற்கும் தமது கோட்பாடுகளை அவர்களிடம் விதைப்பதற்கும் இந்த பேச்சுக்களை நன்றாகவே பயன்படுத்தினார். புகழ்பெற்ற கல்லூரி அதிபர்கள், ஆசிரியர்கள் பலர் நல்ல பேச்சாளர்களாக புகழ் பெற்றார்கள். ஒரேட்டர் சுப்பிரமணியம், நான் அறிந்த வகையில் ஒரேட்டர் பேச்சாளர் என்ற பட்டமுடையர் அவர் மாத்திரமே எமது ஊரில், தமிழகத்தில், எமது யாழ்ப்பாணத்தில் இருக்கிறார். கம்யூனிஸ்ட் கார்த்திகேயன், ஹண்டி பேன்பநாயகம், மாதகல் கந்தசாமி, கம்யூனிஸ்ட் செந்தில்வேல் போன்றவர்கள் சமூக சீர்திருத்தங்கள் மற்றும் இடதுசாரி கருத்துக்கள் தொடர்பான மேடை பேச்சுக்களால் கொடிகட்டி பறக்கின்றார். பெரிய கல்லூரிகளில் சேக்கிழார் விழா, நாவலர் விழா போன்றவற்றில் பல மாணவ மாணவியர் பேச்சுக்கலையில் பயிற்றுவிக்கப்பட்டனர். யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி, மகாஜனா கல்லூரி, ஸ்கந்தவரோதியா கல்லூரி, காட்டு கல்லூரி போன்ற பெரிய பாடசாலை மாணவர்களுக்கு இலக்கியம், பண்பாடு சார்ந்த பேச்சுக்களை பயிற்சிகள் தொடர்ச்சியாக வழங்கப்பட்டன. திருமுருக கிருபானந்த வாரியார் வருடாந்தம் இந்தியாவில் இருந்து வந்து கோவில்களில் கதாபிரசங்கங்கள் செய்தார். மன்னார் ராமேஸ்வரம் கப்பற்பாதை மூடப்படும் காலம் வரை தமிழறிஞர்கள் யாழ்ப்பாணத்தில் பல பாடசாலைகளுக்கும் வந்து இலக்கிய சொற்பொழிவுகள் நடாத்தும் போக்கு அதிகமாக இருந்தது. நான் யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியில் படித்த காலத்தில் கிவா ஜெகநாதன் 3 முறை வந்தார். நான் அப்போது தமிழ்ச்சங்கத்தின் தலைவராக இருந்தேன். யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியில் நான் தலைமை தாங்க கிவாஜா பேசியது இன்னும் நினைவிருக்கிறது. இந்த வெக்கங்கெட்ட பால் என்று சொன்னார், இந்த ஆடை இல்லாத பால். அவ்வாறு அவர்களுடைய வருகை எமது பிரதேசத்தில் பேச்சின் மீதான ஆசையை மாணவர் மத்தியில் வளர்த்திருந்தது. திருவிக்க, கிவாஜா போன்றவர்கள் பல தடவை வந்து பல பாடசாலை இலக்கிய பேச்சுக்களை நிகழ்த்துவதன் மூலம் அது ஒரு பண்பாட்டின் அம்சமாகவே அங்கீகரிக்கப்பட்டது. 1983 2010 வரை எமக்கு இரவுகளே இல்லாமல் போய்விட்டன. யாழ்ப்பாணத்தில் வடக்கில் கிழக்கில் இரவுகள் இல்லாத மக்களாக நாங்கள் வாழ்ந்தோம். அச்ச உணர்வு ஆதிக்கம் செலுத்தியது. யுத்தம் முடிந்த பின் தொலைக்காட்சி சேவைகள் தொடங்க பெற்றது. வடக்கில் டான் தொலைக்காட்சி மேடை பேச்சுக்களுக்கும் பேச்சாளர்களுக்கும் அதிக முன்னுரிமை கொடுத்தது. கம்பன் கழக ஜெயராஜ், ஆறு திருமுருகன், லலீசன், செல்வ வடிவேல், சிவகுமார், வேல் நம்பி,
சர்வேஸ்வரா, ஸ்ரீ பிரசாந்தன், விஜயசுந்தரம் போன்ற புதிய புதிய பல மேடை பேச்சாளர் அணியொன்று அங்கு உருவாகிற்று. 2 தசாப்தங்களாக இவர்கள் மேடை பேச்சரங்கத்தின் நட்சத்திர பேச்சாளர்களாக விளங்குகிறார். வருடத்துக்கு ஒரு தடவை நடைபெறும் கம்பன் விழா தமிழக பேச்சாளர்களையும் இளம் பேச்சாளர்களையும் ஒன்றிணைக்கும் சங்கமமாக யாழ்ப்பாணத்திலும் கொழும்பிலும் மொழிசார் பண்பாடுசார் விழாவாக புகழ் பெற்றிருக்கிறது. அரசியல்வாதிகளுக்கும் ராஜதந்திரிகளுக்கும் இவை வெளிச்சம் பாய்ச்சின. இதனால் கம்பபாரதி ஜெயராஜ் பண்பாட்டு தலைவராகவோ சமூக தலைவராகவோ மேற்கிளம்பி வருவது போன்ற நிழல் முகங்கள் தோன்றுவது உண்டு. பொதுவாக தமிழகத்துக்கும் நம்முடைய வடபகுதி சமூகத்துக்குமான பேச்சு தொடர்பை வலுப்படுத்தியதில் முக்கியமானவர்கள் ஆறுமுக நாவலர், அதற்கு பின்பு பேராசிரியர் சிவத்தம்பி, அதற்கு பின்பு கம்பபாரதி என்று நான் கருதுகிறேன். இதனுடைய தனிப்பட்ட அபிப்பிராயமா அவர்களால் அங்கீகரிக்கப்படக்கூடிய வகையில் 2 தளங்களிலும் பேச்சுக்கலையை கையாண்டு வருபவர்கள் இவர்கள். செஞ்சொல்லர் ஆறு திருமுருகன் புலம்பெயர் தமிழர்களின் கொடைகளினால் புதிய சமூக பொறுப்புமிக்க பண்பாட்டு தலைவராகி வருகிறார். தமிழகத்தில் ஆதீனம் போல இவரது பணிகள் விரிகின்றன, பரவுகின்றன. இவருடைய பேச்சும் இந்த பேச்சுக்கான அங்கீகாரமும் தனித்தன்மையான பெருமையை பெற்றிருக்கின்றது. இவர் அதை பயன்படுத்தி கொண்டு முதியோர் இல்லம், சிறுவர் பராமரிப்பு இல்லம், திருவாசக அரண்மனை, சைவ சிறுமியர் இல்லம் என பலவற்றை நிறுவி பராமரித்து வருகிறார். வடக்கு கிழக்கில் கோவில்களையும் தர்ம ஸ்தாபனங்களையும் ஒன்றிணைத்து சமூக நல பெரு அமைப்பின் தலைவராக மிளிர்கிறார். தாயகத்திலும் புலம்பெயர் நாடுகளில் அங்கீகரிக்கப்பட்ட சமய சொற்பொழிவாளராக அவர் நிமிர்ந்து நிற்கிறார். அவருடைய பிரம்மச்சரிய வாழ்வு இவருக்கு மிக பெரும் துணையாக இருக்கிறது என்ற செய்தியை நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். யுத்தத்துக்கு பிந்திய புதிய தமிழ் பேச்சரங்கள் மகிமை பெற்று வருவது குறிப்பிடத்தக்கது. கம்பபாரதி ஜெயராஜும் செஞ்சொல்லர் ஆறுமுருகனும் வவுனியாவில் தமிழறிவு சிவகுமாரும் நாவலரால் ஆரம்பிக்கப்பட்ட யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி எனும் தமிழ் பண்ணையில் வளர்ந்தவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. தொலைக்காட்சியும் மேடை பேச்சும் உலகம் முழுவதும் வாழ்கின்ற தமிழ் மொழி அறிந்த ரசிகர்களை கைப்பற்றுகின்ற வலை அமைப்பு கொண்டதாக தமிழ் மொழி மூலம் ஒளிபரப்பு செய்கின்ற தொலைக்காட்சிகள் பல இயங்குகின்றன. தமிழகத்தில் விஜய் டிவி, ஜி தமிழ், சன் டிவி போன்ற பலவும் சமூக பண்பாட்டு அரசியல் சார்ந்த உரையாடல்களை நடாத்துகின்றன. இவற்றையும் நாங்கள் பேச்சரங்காகவே கருத வேண்டியிருக்கிறது. மேடை பேச்சு ஏற்படுத்துவது போன்ற தாக்கங்களை விடவும் வேறுபட்ட பாதிப்புகளை ஏற்படுத்தும் வல்லமை இவற்றுக்கு உண்டு. இலங்கையிலும் டான் தொலைக்காட்சி, சக்தி தொலைக்காட்சி போன்றவும் பேச்சரங்குகளையும் நேர்காணல்களையும் நிகழ்த்துகின்றன. தொலைக்காட்சிகளில் விஜய் டிவியில் நீயா நானா என்ற நிகழ்ச்சி பேச்சு சுதந்திரத்திற்கான அரங்கம் என்று பிரபல்யம் பெற்றது. கோபிநாத் பேச்சுக்களது நோக்கங்களையும் போக்குகளையும் கட்டமைக்கின்றார். கேட்பவரது உணர்விலும் பகுத்தறிவிலும் அதிக பாதிப்பை அவரால் ஏற்படுத்த முடிகிறது. பங்குபற்றினர்கள் கவனமாக தெரிவு செய்யப்படுகிறார்கள். கவன ஈர்ப்புக்குரிய பிரபலங்கள் பலர் கலந்து கொண்டு ரசனை அதிகரிப்பதும் சமகால சமுதாய கல்வி பண்பாட்டு பிரச்சனைகளையும் புதிதாக முனைப்பு பெறுகின்ற சமூக நெருக்கடிகள் பற்றியும் பேசுவதில் இப்பேச்சரங்கு அதிக கவனம் செலுத்துகின்றது. பங்கு பற்றினருக்கு வெகுமதிகளும் வழங்கப்படுகின்றன. வணிக உலகின் விளம்பர ஆதரவு பேச்சரங்கங்கள் தொடர்வதற்கு துணையாக நிற்கின்றன. சி தமிழ் டிவியில் ஆவுடையப்பன் நெறிப்படுத்தும் தமிழா பேச்சரங்கும், சன் டிவி போன்ற பல்வேறு டிவிகளிலும் அரசியல் பிரச்சனைகள் பற்றி விவாத அரங்குகள் நடாத்தப்படுவதுண்டு. பல்வேறு அரசியல் கட்சிகளுக்கும் ஆதரவு குரல்கள் கொடுக்கும் வகையில் ஏராளமான பேச்சரங்கள் நடைபெறுகின்றன. பொதுமக்களுக்கு அரசியல் பற்றிய புதிய எண்ணங்களை புதிய முடிவுகளை கட்டமைப்பதில் இந்த பேச்சரங்கள் மிகப்பெரிய பங்களிப்பை செய்து வருகின்றன. யாழ்ப்பாணத்தில் டான் தொலைக்காட்சியும் கல்வி கற்ற இளைஞர்கள், குறிப்பாக விரிவுரையாளர்கள், மேடை பேச்சாளர்கள், பிரபலம் விரும்புகின்ற இளைஞர்கள் போன்றவர்களை மையப்படுத்தி பேச்சரங்களை அதிகம் நிகழ்த்துவதுண்டு. இது ஒரு வெளிநாட்டு புலம்பெயர்ந்த தமிழர் ஒருவருடைய முதலீட்டில் நடைபெறுகின்ற தொலைக்காட்சி என்பது குறிப்பிடத்தக்கது. படிப்படியான வளர்ச்சி இதில் தென்படுகிறது. இது வளர வேண்டிய தூரம் இன்னும் அதிகம் உள்ளது. சக்தி டிவியின் அரசியல்வாதிகளது நேர்காணல் பிரபல்யமான கேட்போர் தொகுதியை வளர்த்து வருகின்றன. புலம்பெயர் தமிழர்களும் கோவில் பிரசங்கங்களும் யுத்தம் முடிந்த பிறகு புலம்பெயர்ந்து
பொருளாதார செழிப்புடன் வாழ்கின்ற பலர் புதிய கோவில்களையும் அறநெறி பாடசாலைகளையும் தொடக்கி யாழ்ப்பாணத்தில் பிரபல்யப்படுத்தி வருகின்றார். ஒரு காலத்தில் நாட்டுக்கோட்டை செட்டிமார்கள் மலேசியா, சிங்கப்பூர், இலங்கை போன்ற நாடுகளில் கோவில்களையும் ஆரம்ப பாடசாலைகளையும் தொடக்கி சமூக மட்டத்தில் நல்ல நம்பிக்கையும் அதன் வழி பொருளாதார பிரிவுகளையும் செய்திருந்தார்கள். அதனை முன்மாதிரியாக கொண்டு ஈழத்தமிழர்களில் சிலர் கோவில் மைய முதலீட்டாளர்களாகி வருகின்றார். இங்கு சமய பேச்சுக்கள், பண்பாட்டு பேச்சுக்கள் சான்றோர்களால் அடிக்கடி நிகழ்த்தப்பட்டு வருகின்றன. பலவற்றில் நான் கேட்போராக பங்கு பெற்றிருக்கிறேன். தாம் வாழும் வெளிநாடுகளிலிருந்து விடுப்பில் சென்று தாயகத்தில் தங்கியிருந்து கோவில்களை மையப்படுத்திய பேச்சரங்குகளை பரவலாக அவர் நடாத்தி வருகிறார். இங்கிலாந்து, ஆஸ்திரேலியா, கனடா, சுவிட்சர்லாந்து போன்ற நாடுகளிலிருந்து பலர் இத்தகைய முயற்சிகளில் அதிகம் ஈடுபடுகிறார். இந்தியாவிலிருந்து பூசகர்கள் வரவழைக்கப்படுகிறார். பங்கு பெற்றும் பக்தர்களுக்கு உணவு வழங்கப்படுகிறது. இவை பேச்சரங்கத்தை பலப்படுத்துகின்றன. இவற்றை மையப்படுத்தி புதிய பிரசங்கிமார்களை வளரத் தொடங்கி இருக்கிறார். பண்பாடு, முதலீடு, பேச்சரங்கு என்பன ஒன்றிணைந்து அங்கே வளர்கின்றன. புதிய வேக முன்னேற்றமாகவும் இது தென்படுகின்றன. புலம்பெயராது தாயகத்தில் தொடர்ந்து வாழ்கின்ற எளிய மக்கள் இலவச உணவுக்காகவும் பேச்சரங்கத்திற்காகவும் நலிவுற்று கேட்போராக புதிய சபையோராக மாறி வருகின்றார்கள். கோவில், பேச்சரங்கம், இலவச உணவு, எளிமையான கேட்போர் என்ற தொடர் ஒழுங்கு ஒரு புதிய பண்பாடாக வளர்ந்து வருவதாக நான் பார்க்கிறேன். பேச்சுக்களையும் பண்பாட்டு விரிவாக்கம். தமிழ் மொழி மூலமான பேச்சுக்கலையில் ஈடுபடுகின்ற பேச்சாளர்கள் தமிழ் பண்பாட்டின் பல முக்கியமான மேன்மைகளை புதிய தலைமுறையினருக்கு எளிமையாகவும் இனிமையாகவும் குதூகலம் பெறும் வகையிலும் கைமாற்றி வருகின்றார். முதலாவது, புராதன காவியங்களில் விளக்கப்படுகின்ற காவிய நாயகர்கள் பற்றிய ரசனையுடன் கேட்பதற்கு இந்த பேச்சாளர் உதவுகிறார். இலக்கிய தலைவர்களது கீர்த்தி, வள்ளன்மை, அழகியல் பற்றியெல்லாம் புதிய தலைமுறையினர் அறிவதற்கு இவர் உதவுகின்றார். சிலப்பதிகாரம், கம்பராமாயணம், மகாபாரத கதைகளை எளிய மொழியில் பேச்சரங்க கலைகளின் மூலம் இவர்களால் விளக்க முடிகிறது, ரசிக்க வைக்க முடிகிறது. இரண்டாவது, 2000 ஆண்டுகளுக்கு முந்தைய தமிழ் மொழியின் அறிவு தளம், அறிவு பரப்பு, அறிவு நுட்பம் எவ்வாறு காணப்பட்டது என்பது பற்றி இந்த மேடை பேச்சால் கற்பிக்கின்றார்கள். அதை ரசிக்க பழக்குகின்றார். தமிழர்கள் பற்றிய மேன்மையான எண்ணங்களை இவர்களால் உருவாக்க முடிகிறது. திருக்குறள், நாலடியார் போன்றவற்றில் சொல்லப்பட்ட அழகிய சொற்கள், உவமைகள், உதாரணங்கள் என்பவற்றை புதிய தலைமுறை மக்கள் அறியவும் பெருமிதம் கொள்ளவும் குதூகலம் கொள்ளவும் இவர்களுடைய பேச்சாற்றல் துணை செய்கிறது. நாலடியார் தென்னை மரத்தை பெருங்குணத்திற்கும், நாயினை நல்ல நட்புக்கும், விவசாயத்தை கண்ணிய தொழிலுக்கும் உதாரணமாக்கி நிற்கிறது. இத்தகைய உன்னதமிக்க உதாரணங்களை புதிய சமூகத்துக்கு சொல்வதற்கு இந்த மேடை பேச்சுக்களை அவர்கள் பயன்படுத்திக் கொள்கிறார். மூன்றாவது, தொல்குடிகளின் மொழி, நம்பிக்கை, சொற்கள், உறவு முறைகள், வாழிடங்கள் பற்றிய கதைகள், அவர்களது உரையாடல்கள், அவற்றில் புதைந்து கிடக்கின்ற வாழ்வியல் தத்துவங்கள் பற்றியெல்லாம் இக்கால குழந்தைகள் அறிவதற்கும் புதிய அறிவு பெறுவதற்கும் இந்த பேச்சுக்களையே துணை செய்கிறது. பலவற்றை பிற்போக்கு பண்பாக புதியவர்கள் விமர்சித்தாலும் குடும்பம், மனைவி, குழந்தைகள், உறவினர்கள் போன்றவர்களுடையான உறவு, புரிதல், மரியாதை, ஏற்புடைமை பற்றிய உண்மைகள் இங்கு சொல்லப்படுகின்றன, ரசிக்கப்படுகின்றன. அவை பற்றிய அரங்குகளில் விவாதிக்கப்படுகிறது. சமகால பண்பாட்டு சூழலுக்கு அவை எவ்வகையில் நெருங்கி வருகின்றன, எங்கெல்லாம் விலகி நிற்கின்றன, எங்கெல்லாம் நெருங்கி வருகின்றன என்ற சிந்தனை பயிற்சியை இந்த புதிய தலைமுறையினருக்கு இந்த பேச்சால் வழங்குகின்றார்கள். அடுத்தது, அரசன் கடமை, ஆசிரியனின் கடமை, தாயின் பொறுப்புணர்வு, தந்தையின் தொழில் மைய உழைப்பு ஊக்கம் என்பன தமிழர் பண்பாட்டில் அடிப்படையாகும். அவை பற்றி கூறுகின்ற விழுமியங்கள் எவை, எப்படி அவை சமூக விதிகளாக கட்டமைக்கப்பட்டன என்பதெல்லாம் பேச்சாளர்களால் விரிவாகவும் தர்க்க ரீதியாகவும் விளக்கப்படுகின்றன. பேச்சாளர்கள் நேரம் செலவிடார்கள், ஈடுபாட்டுடன் இருந்து கருத்தூன்றி கற்கின்றார்கள், ஆழமாக சிந்திக்கின்றார்கள், பகுப்பாய்வு செய்கின்றார்கள், எளிமையாகவும் ரசிக்கத்தக்கதாகவும் பேச்சரங்கில் பேசுகின்றார்கள். பேச்சாளர்களது பண்பாடு, தமிழ் உணர்வு சார்ந்த, புலமை சார்ந்த உழைப்பாளர்களாக அவர்கள் விளங்குகிறார். பண்பாட்டு புத்துணர்ச்சியை இவர்களால் வளர்க்க முடிகிறது. சமுதாய கல்வியாக பேச்சரங்க அறிவு பரம்பல் உலக ரீதியில் வளர்ந்து வருகிறது. ஒரு பிரதேசத்தில் நிலவுகின்ற வாழ்வு முறை, சொத்துரிமை, பெண் உரிமை, திருமண பண்பாடு பற்றிய நடைமுறைகள், அவை சார்ந்த சொலவடைகள், பழமொழிகள், தர்க்கம்,
சமூக நீதி போன்றவற்றை பூமி பந்தில் பல்வேறு பகுதிகளில் சிதறி வாழ்கின்ற மக்களுக்கு இவர்களால் கைமாற்ற முடிகிறது. அவை பற்றிய கல்வியை இயல்பாக இவர்கள் வழங்குகிறார்கள். சுதந்திரமாக கேட்பதற்கு இவர்கள் துணை செய்கின்றார்கள் இந்த பேச்சு கலைஞர்கள். மின்னியல் சாதன துணையோடு பேணப்பட்டு எதிர்காலத்தில் பிறக்கப் போகும் தலைமுறையினருக்கு இவை பற்றிய தகவல்களையும் உணர்வுகளையும் மனவெளிச்சிகளையும் முரண்பாடுகளையும் இவர்களால் கைமாற்ற முடியும். உலகின் வகுப்பறைகளாக பேச்சரங்கங்கள், குளோபல் கிளாஸ் ரூம் என்று சொல்லுவோம், உலகின் வகுப்பறைகளாக பேச்சரங்கங்கள் விளங்குகின்றன. பேசுபவர் ஒருவர் ஒரு கண்டத்தில், கேட்பவர் இன்னும் ஒரு கண்டத்தில், ஒரு சூழலில் தம்முறையை ஆற்றுகிறார். கேட்பவர் வேறு சமுதாய சூழலில் வாழ்கின்றார், வேறு சூழலில் கேட்கிறார், வேறு கண்டத்தில் வாழ்கிறார். அவர்களது நாட்டமும் மனப்படமும் வேறு வேறாகவே இருக்கின்றன. ஆனாலும் பேச்சு கேட்கப்படுகிறது, பேசப்படுகிறது. தமிழும் பண்பாடும் வாழ்வியலும் உரையாடல் உள்ளடக்கமாகவே மாறி இருக்கின்றன. கவனக்குறைவோடு நாம் கேட்கலாம், தேவையான போது கேட்டலை நிறுத்தலாம், தமது பின்னூட்டலை பதிவிடலாம். கட்டற்ற சுதந்திரம் கொண்ட பண்பாட்டு கல்வியாக இந்த தமிழ் மொழி அறிவுத்தளம் பற்றிய கல்விக்கு இந்த உலக வகுப்பறை என்ற தர நிலையில் பேச்சரங்குகள் வளர்ந்து நிற்கின்றன, வலிமையாக நிற்கின்றன. நவீன தொழில்நுட்பம் காலத்தையும் இடத்தையும் நகர்த்திவிட்டு பேச்சாளரையும் கேட்பவர்களை ஒன்றிணைப்பதில் வெற்றி பெற்றிருக்கிறது. நவீன பேச்சரங்கும் அரசியல், பேச்சரங்கின் அரசியல், ஊடக வணிகம், மின்னியல் வணிகம், உலக பண்ட வணிகம், கலை கலாச்சார வணிகம், கல்வி வணிகம் போன்ற பலவும் இன்று உலக வணிகமாக கைகோர்த்து பலம் பெறுகின்றது, பலம் சேர்த்திருக்கிறது. கேட்பவர்கள் பயனாளிகள் கோடிக்கணக்கில் பெருகிவிட்டார்கள். கைபேசி எல்லாம் ஆகிவிட்டது, ஸ்மார்ட் போன் எல்லாவற்றையும் இணைக்கிறது. இந்த வணிக முதலீட்டாளர் தமது லாபத்தை உச்சப்படுத்தவும், சந்தைகளை அகலப்படுத்தவும், சந்தைகள் மீதான தமது கட்டுப்பாட்டை நிலைநிறுத்தவும் பல முறைகளை கையாளுகிறார். பட்டிமன்றம், தனிநபர் பேச்சு, கனவான்களின் உரையாடல்கள், அறிவூட்டல் அரங்குகள், மாணவர் வழிகாட்டல் பேச்சுக்கள், அரசியல்வாதிகளின் பேச்சுக்கள், மாணவர்களது தமிழ் அறிவு அரங்குகள், தமிழ் இளைஞர்களது தமிழ் பேச்சங்கள், மூச்சு அரங்குகள் போன்ற பலவும் வணிக விரிவாக்கத்திற்கு துணை நிற்கின்றன, லாப வீக்கத்திற்கு உதவும் உள்ளீடுகளாகி நிற்கின்றன. நீயா நானா, தமிழா தமிழா, கல்யாண மாலை, இசையமைப்பாளர் ஜேம்ஸ் வசந்தின் பள்ளி மாணவர் தமிழறிவு போட்டி நிகழ்ச்சி, தமிழ் பேச்சங்கள் மூச்சு, இறையன்புவின் கல்லூரி கால நிகழ்வுகள் என்பன தொடக்கத்திலும் இடையிலும், அந்த நிகழ்ச்சிகளின் தொடக்கத்திலும் இடையிலும் நிறைவிலும் எத்தனை தடவை நிதி உதவி வழங்கும் நிறுவனங்களின் பெயர்களும் அவர்கள் உற்பத்தி பெயர்களும் ஒலிக்கின்றன. அவரது எண்ணங்களுக்கு மாறாக, அவர்களுக்கு எதிராக எதையும் பேச்சரங்க கலையில் செய்ய முடியாது. இதுதான் நிழல் அரசியல் அல்லது நுண் அரசியல் என்று சொல்கிறேன். பல்வேறு தொலைக்காட்சி நிறுவனங்கள் சுதந்திர தினம், மே தினம், தைப்பொங்கல், தீபாவளி, தமிழ் புத்தாண்டு, மகளிர் தினம் போன்ற சிறப்பு தினங்களில் பேச்சரங்களை நடாத்துகின்றன. தொலைக்காட்சி நிறுவனங்களுக்கென ஒரு கொள்கை அரசியல் நிலைப்பாடு உள்ளது. இப்பேச்சரங்கில் பங்கு பெற்றும் பேச்சாளர்களுக்கு வாய்ப்பு வழங்குவதும் வேதனம் வழங்குவதும் தொலைக்காட்சி நிறுவனங்கள் தான். தமது வாய்ப்பு இரண்டையும் தொடர்ந்து பெறுவதற்கு நிறுவன அரசியலுக்கு அமைவாக கருத்துக்களை ஒழுங்குபடுத்த வேண்டிய நிலைமை பேச்சாளர்களுக்கு உள்ளது. எதிரான கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டால் தொழில்நுட்ப ரீதியில் அப்பகுதியை அகற்றி விடுவார்கள் அல்லது ஒளிபரப்பு செய்வதை தவிர்த்து விடுவார்கள். அமெரிக்கா, கனடா, பிரித்தானியா போன்ற பல நாடுகளுக்கும் பட்டிமன்ற பேச்சாளர் அழைக்கப்படுகிறார்கள். இந்த நாடுகள் இயங்கும் கொடை அமைப்புகள் பயணச்சீட்டு, தங்குமிட வசதி, சம்பளம் என்பவற்றை பேச்சாளருக்கு வழங்கி நிகழ்ச்சிகளை நடாத்துகின்றன. இவர்களை புண்படுத்தாமல், இவர்களிடம் முரண்படாமல் கருத்துக்கள் பேச்சரங்கில் முன்வைக்கப்பட வேண்டும். இதுதான் இதன் பின்னால் உள்ள அரசியலாகும். தொழில்நுட்ப ஆட்சியில் கேட்போர் சந்தை. உலகம் முழுதும் பேச்சாளரது பேச்சுக்கள் உடனடியாக ஒலிபரப்பாகின்றது. பல தடவைகள் மீள் ஒலிபரப்பு செய்யப்படுகின்றன. நவீன செயற்கை நுண்மதி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், AI என்று சொல்கிறோம், தொழில்நுட்பத்தில் காலம் சென்ற கலைஞர்கள் உயிர் பெற்று உண்மையாக பேசுவது போல காட்சிப்படுத்த முடிகிறது. இன்று கூட கருணாநிதியின் வசனங்களை சிவாஜி பேசுவது போல ஒரு திரைப்படத்தை எடுப்பது AI மூலம் சாத்தியமாகும். திருவிக மாப்போசி இப்போது பேசுவது போல காட்ட முடியும். நவீன புதிய திரைப்படங்களில் சிவாஜி கணேசன் நடிக்க முடியும், பேச முடியும். உண்மையான காட்சிகளை விட இந்த தொழில்நுட்ப பொய்க்காட்சிகள் அதிக கவர்ச்சி மிக்கனவாக மெருகு பெற முடியும். சாகா வரம் பெற்றவர்களாக, வரலாற்றில் மறைந்து போனவர்களாக அறியப்பட்ட தமிழ் பேச்சாளர்களை மாற்ற
இந்த தொழில்நுட்ப கடவுளால் முடியும். திறன்பேசி ஸ்மார்ட் போன் என்பது இணையத்தை இணைத்து பயன்படுத்துகிறது. இதனால் பேச்சரங்கில் கேட்போர் சந்தை பூதாகரமான தொகையில் அதிகரிக்கும் சாத்தியம் உண்டு. பின்வரும் இணையவழி பாவனையாளர்கள் தொகை அதிர்ச்சியை தருகிறது. Facebook 2000 மில்லியன் பேர், யூடியூப் 2300 மில்லியன் பேர், வாட்ஸ்அப் 2400 மில்லியன் பேர், இன்ஸ்டாகிராம் 2000 மில்லியன் பேர், டிக்டாக் 1700 மில்லியன் பேர். இது ஒரு புள்ளி விவர கணக்கு. இணையவழி தொடர்பாடல்கள் அடிப்படையில் தொடர்பாளர்களாக 2017 3000 மில்லியன் பேர் இருந்ததாக மதிப்பீடு சொல்லுகிறது. அடுத்து வரும் 4 அல்லது 7 வருடங்களில் இவர்கள் தொகை 800 மில்லியன்கள் ஆகிவிடும் என்று கணிப்பென்று சொல்லுகிறது. நெட்ஃபிளிக்ஸ், அமேசான், கூகுள் போன்ற இதில் பிரதான நன்மை பெறும் என கணித்திருக்கிறார்கள். இத்தகைய தொழில்நுட்ப இணையவழி வளர்ச்சியோடு இணைத்து பேச்சரங்கும் பேச்சுக்கலையும் முடிவுறாத வளர்ச்சியை அடைவது திண்ணம். பேச்சுக்கலையின் புதிய வடிவங்கள் எடுக்கும். புதிய கலைஞர்கள் தோன்றிய வண்ணமே தான் இருப்பார். தமிழர் பண்பாடு புதிய வகையில் நவீன வடிவங்களில் புதிய கேட்போர் கூட்டத்தை உருவாக்கியபடியே தான் இருக்கும். உலகின் புதிய ஒழுங்குக்குட்பட்டதாக இந்த பேச்சுக்களை வளர்ந்து வரும் என்பதே நியதி. அதுவே என் நம்பிக்கையுமா. நன்றி, வணக்கம்.